தெம்மாங்கு பாட்டு பாடி தெக்கானே போகும் காற்றே தெம்மாங்கு பாட்டு பாடி தெக்கானே போகும் காற்றே. நண்பர்களுக்கு வணக்கம். கருணா ஆடியோஸ் அவினங்குடி. இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 51 செகண்ட் நினைக்கிறேன் ஷார்ட் வீடியோ. ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு வியூஸ் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம செய்கிற செட்டில் ஏதோ குறை இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் சேனல்லே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது கெட்டது எதுனாலும் அதில் தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் பார்க்கட்டும், பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணும். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். முடிஞ்சளவு அதை நல்லா பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எனக்கு வரது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் ஆம்ஸ் தான். டிராக்டரு, ஜேசிபி, டாட்டா ஏசி, இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஆம்ஸ் தான் நம்மளுக்கு வருது. அந்த வகையில் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா ஏசிக்கு ஒரு கொஞ்சம் ஹெவியாக கேட்டதுனால நம்ம வந்து ஒரு 12 to 24 6 ஆம்ஸ் கன்வெர்ட்டர் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு பொசிஷன், வால்யூமு, பாஸு, ட்ரிபிள் சாரி இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த 13 கார் கேபின் பிடி போடும்போது ஆப்ஷன் மாறி வரும். இந்த சைடு போர்டை மாற்றினோம்னா பாடி ஸ்க்ரூ இடிக்கிறதுனால அது ஆப்போசிட் மாற்றிருக்கேன். கஸ்டமர்ஸ் அதை அடித்து தான் கொடுக்கணும். பிளாக் கலர் மார்க்கரை எடுத்து அடிச்சுட்டு சொல்லி தான் கொடுக்கணும். கட்டமேஜ் ஃப்ரெண்டு ரெகுலராக, அதாவது ஐ பிளேயருக்கு அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பகாரியா யூஎஸ்பி பிளேயரு. கிளாரிட்டி நல்லாயிருக்கும். வாங்க நண்பர்களே, இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இதான் இன்டீரியர். இது பார்த்திங்கன்னா பீட்ஸ் கம்பெனியோட 12 to 24 6 ஆம்ப் கன்வெர்ட்டர் போர்டு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேட்டரி நம்ம இது செய்யும்போது இதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பு தான். ப்ரைமரி செக்ஷன், செகண்டரி செக்ஷன். ப்ரைமரி செக்ஷனில் மேக்ஸிமம் இன்புட்டு மட்டும் தான் கொடுக்கணும். அதிலேருந்து வேறு ஃபேனுக்கோ வேறு எதுக்கோ நான் எடுத்தது கிடையாது. மற்றவங்க எப்படி இப்படின்னு தெரியல. ஆனால் எல்லோரும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது. அவங்க தகுந்த டேஸ்ட்டுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை ப்ரைமரியில் எதுவும் பண்ண மாட்டோம். ஒன்லி 12 வாட் இன்புட்டு கொடுத்துருப்பேன். அவுட்புட் செக்ஷனில் வந்து பவர் ஆம்புக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். பவர் ஆம்புக்கு கொடுத்துட்டு அதிலேருந்து யூஎஸ்பி போர்டுக்கு ஒரு ஸ்டெப் டவுன் போடும், அண்ட் 12 வாட் பிடி போர்டுக்கு ஒரு ஸ்டெப் டவுன் போடும் போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா இதில் வந்து நம்ம டுயல் சப்ளை டிபிஎஸ் வந்து பிடி போர்டு தான் வைக்கலான்னு இருந்தேன். கஸ்டமர் சாய்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு கொடுத்தால என்ன பிடி போட்டோமோ அதே எனக்கு பண்ணி கொடுங்க, அந்த பிடியே ஓகே தான், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஸோ அதே பிடி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா DDA 7294. ஆடியோ, அதாவது பவர் ஆம்ப் ஆடியோ போர்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் DDAங்கிற சீரிஸ் எல்லா ஐஸுமே கிளாரிட்டி நல்லாயிருக்கும். கெயின் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது DDAங்கிற சீரிஸில் எல்லாமே கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் கெயின் மட்டும் தான் கம்மியாக இருக்கும். இதான் நம்ம இன்டீரியர் ஒர்க்கு. ஒயரிங் கொஞ்சம் நல்லா நீட்னஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வர வர. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே நீட்னஸ் தான் பார்க்குறாங்க. விளம்பரத்தை மட்டுமே பார்க்குறாங்களே தவிர அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம செய்கிற செட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஒரு டைப் நம்ம வந்து கொஞ்சம் பேசுவோம், கஸ்டமர்கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணிக்கிங்க நல்லாயிருக்கும் நம்ம சொல்லி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு ஆம்பும். அந்த வகையில் இதுவும் அதே மாதிரி தான். நல்ல ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது தவறோ இல்லை ஆடியோ கிளாரிட்டி இல்லை சரியில்லைனாலும் கம்பல்சரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4 பேர் பார்க்குற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தப்பை திருத்தி கொள்கிற ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு டெக்னீஷியனாக இருக்கிறவங்க மேக்ஸிமம், ஏன்னா எனக்கு வந்து அனுபவம் கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், அனுபவம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த சவுண்ட் சர்வீஸ் ஃபீல்டில் இருந்து டிரைவிங் ஃபீல்டு அப்படி அது மாற்றி இது மாற்றின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நானும் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் இது வரைக்குமே ஒவ்வொரு மேனுஃபேக்சருமே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போர்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது எல்லா இடத்தையுமே உள்ளது தான். அவங்கவுங்க டேஸ்ட்டு அவங்க அதை டெக்னீஷியனானவங்க நம்ம வாங்கி நம்ம விருப்பத்துக்கு டேஸ்ட்டு மாற்றணுமே தவிர, இப்போ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாற்றி கொடுக்கணுமே தவிர, அவங்க போட இந்த போர்டு சரியில்லைங்க குறையில்லைன்னு சொல்கிறாங்களா யாரையும் நம்பாதீங்க, சரிங்களா? இது சொல்லணும், ரொம்ப நாளாக நான் இது வந்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா என்னாலே சில போர்டு மேட்ச் பண்ண முடியல. நானும் இதை சொல்லலாமாங்கிறது ஒரு மாதிரி தான் இருக்குது. நானே சொல்லியிருக்கக்கூடாது. பட் இருந்தாலுமே அடுத்தவர்களை குறை சொல்கிறவங்கள யாரையுமே நம்பாதீங்க.
அவங்க வேலையை அவங்க தெளிவாக செஞ்சாலே அவங்களுக்கு நல்லா ஓடும். அடுத்தவங்களை குறை சொல்லி தான் நம்ம விளம்பரம் தேடணும்னு அவசியம் கிடையாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். செய்யும்போது இல்லை வியூவர்ஸ் கஸ்டமராகிய நீங்களும் சரி தான், இல்லை பார்வையாளர்களும் சரி தான், நம்மளுக்கு ஒன்று தேவைன்னா இப்படி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க, தப்பு கிடையாது. எனக்கு இந்த டைப்பில் வேணும், நான் இந்த ஸ்பீக்கர் தான் போட போகிறேன், இந்த இது மாதிரி தான் வேணும்னு கேளுங்க, அதுவும் தப்பு கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பு செஞ்சுறாங்க, ஹை பட்ஜெட்டில் ஒரு 10,000 15,000 20 25,000 வரைக்கும் ஆம்பை செஞ்சிடறாங்க. அந்த மாதிரி ஆம்பை செஞ்சுட்டு அவங்க பயன்படுத்துகிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 10 பைசாவுக்கு புண்ணியம் இருக்காது. அதனாலே அந்த ஆம்பு வேலை வைக்கும். இதனால் வந்து வாடிக்கையாளருக்கும் அதை அந்த செட்டு அசம்பிள் பண்ணவங்களுக்கும் நிறைய மன வருத்தங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதையும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து யாரையும் குறை சொல்லாதீர்கள். குறை நேரம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுனா நல்லா இருக்கும், இல்லை இது பண்ணல, இது சரியில்லைங்க, மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, தப்பு கிடையாது. அடுத்தவங்களை குறை சொல்லி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது மிக மிக தவறு. ஏன்னா எல்லா மேனுஃபேக்சருமே அவங்கவுங்களும் ஒரு டேஸ்ட்டு வச்சு தான் போர்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த போர்டு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரு பிடி போர்டு வந்து எல்லா பவர் ஆம்புக்கும் மேட்ச் ஆகாது. அதேமாதிரி ஒரு பவர் ஆம்பு எல்லா பிடிக்கும் மேட்ச் ஆகாது. ஒரு சப்பு பிரி போர்டே வச்சுக்கிங்க, எஸ்டிகேவுக்கு ஒரு மாதிரி மேட்ச் ஆகும், டிரான்சிஸ்டருக்கு மாதிரி ஒரு மாதிரி மேட்ச் ஆகும். ஒரே சப்பு பிரியை சொல்கிறேன், எஸ்டிகேவுக்கு ஒரு மாதிரி மேட்ச் ஆகும், டிரான்சிஸ்டருக்கு ஒரு மாதிரி மேட்ச் ஆகும், மாஸ்பெட் அதாவது ஐஆர்எஃப்ங்கிறது அதுக்கு ஒரு மாதிரியாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு என்ன தேவையோ அதை தேர்ந்தெடுத்து பண்ணி கொடுக்கணும். இதுதான் டெக்னீஷியன் வேலை. இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்த ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம இங்கே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இடத்த பக்கத்தில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலே அந்த இடத்த இருப்பாங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்தையும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருப்பாங்க. அந்த இடத்தையும் ஆர்டர் கொடுக்கலாம். அவங்க எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. இது ரொம்ப நாள் நான் சொல்லணும்னு இருந்த ஒரு ஆசை, அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் அதிகபட்சமாக பெரிய ஆர்டர் வந்து லாங்கில் இருந்து அதிகமாக எடுக்கிறது கிடையாது. இங்கே வந்து டெலிவரி பண்ணும்போது இங்கே என்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா, செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகிறாங்களா, அவங்க ஆர்டர் நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியாதவங்க கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும், அப்படி எனக்கு தெரியாத விஷயத்த இன்னொருத்தவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சதை நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்க அப்படி தான் நான் ஆம்ப் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத விஷயத்த சில பேர்த்தில் கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். திருப்பி நான் சொல்கிற ஒரு விஷயம்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக டெக்னீஷியன் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்கள், பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு யூடியூபர்ஸ் சேனல் இப்போ வந்து இந்த மாதிரி ஆம்ப் போடுறவங்க எல்லாமே நிறையா யூடியூப் சேனல் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். அவங்களோட பொருள் தரத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி அவங்கள்ட்ட நம்பி நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம், வாங்கலாம். அதை விட்டுட்டு அவங்க அப்படி போடுறாங்க, இதில் இது வருமா, இது இப்படி வருமா அப்படின்னு அடுத்தவங்களை குறை சொல்லி அதில் விளம்பரம் பார்த்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து மாற்றிக்கிங்க பார்வையாளர்களே, அதை வந்து மாற்றிக்கிங்க. நம்மளுக்கு என்ன தேவை அதை கரெக்டாக முடிவெடுத்து எனக்கு இந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கேன், இந்த ஸ்பீக்கர் இத்தனை ஓம்ஸ் இத்தனை வாட்ஸில் இருக்குதுன்னு சொல்லி கூட நீங்கள் கேளுங்க. வெறும் ஆம்ப் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போயிடுறீங்க, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இது எனக்கும் அனுபவம். சம்டைம் இடையில அது நான் அந்த ஆம்ப் வீடியோ கூட கிடையாது, இங்கே நான் பர்ஃபெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது தான், நல்ல ஆம்ப் டிடிஏ சீரிஸில் தான் பண்ணி கொடுத்தேன். டிடிஏ சீரிஸில் 7294 IC 5 சேனலுக்கும் சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிகேவில் வந்து 4231 அதுவும் போட்டு கொடுத்தேன். ஒரு 8 ஆம்பியர் 24024 8 ஆம்பியர் தான், அதுக்கே பஞ்சிங் சூப்பராக இருந்து நான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு 2 நாள் திருப்பி ஆம்பை எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா ஐசி ஷார்ட்டு. சரி நீங்கள் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நான் எல்லாம் நல்ல ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. 2 விஷயம் தான் பேசினேன். உங்கள் பணத்துக்கு நான் கேரண்டி, நீங்கள் என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்படி எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக மட்டமான குவாலிட்டியில் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. 4 ஓம்ஸு கூட ஒரு ஸ்பீக்கர் கிடையாது. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான குவாலிட்டி. என்கிட்ட 12 இன்ச்சு போடுறோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க போட்ட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சப்வூஃபர், 6 இன்ச்சு சரௌண்டு ஸ்பீக்கர் எல்லாமே ஒரு லோ குவாலிட்டியில் போட்டாங்க. இதனால் நான் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, நம்மளை விஷயத்த முடிச்சுட்டேன். இப்போ ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு பாருங்கள், வாங்க ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ப்ளே பண்ணிவிட்டேன், சவுண்ட் வைக்கிறேன். மணி பாடும் கவிதையும் சீடு